ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீட்டிங்ஸ் கார்டையும் அண்ட் கிரீட்டிங்ஸ் கார்டோட கவரையும் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு கிரீட்டிங்ஸ் கவரு அண்ட் இந்த மாதிரியான ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டையும் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை நான் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன்னா, என்னோட பிரின்சிபலுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத வச்சுருக்கேன். அதாவது எம்எட் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இருக்கக்கூடிய பிரின்சிபலுக்கு இந்த கார்டையும் கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ப்ளஸ் எக்ஸஸாக மீந்த பேப்பரில் இந்த மாதிரியான ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது சின்ன குழந்தைங்கலாம் இந்த ட்ராயிங்ஸில் கலர் பென்சில் அண்ட் ஸ்கெச்சஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு கீழே அப்படியே கடப்பரப்பி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு வேஸ்ட்டு பேப்பரில் இந்த மாதிரி அழகாக ப்ராப்பராக அவங்களோட திங்ஸ் எல்லாம் எப்படி அடுக்கி வைக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைக்கு போயிட்டு இந்த புக் ஷாப்லலாம் கிடைக்கும் A4 ஷீட்லேயே கலர் பிரிண்டட் பேப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கும். A4 ஷீட் பேப்பர்லேயே இந்த மாதிரி கலர் பிரிண்டட் பேப்பராக இருக்கும். டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி கூட டிசைன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி டாட்டா டிசைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே எப்படி கிரீட்டிங்ஸ் கார்டையும் கவரையும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸையும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த A4 ஷீட்லேயே 21x21 அப்படின்ற சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டை வந்து தனியாக வச்சிடலாம். இது திரும்ப யூஸ் பண்ணணும். நான் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கடைசியாக சொல்லித்தரேன். சரி, இப்போது இது 21x21 மடிச்சிட்டிங்களா? கட் பண்ணி எடுத்தது அப்புறமேட்டுக்கு நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சிக்க வேணாம். இந்த டிப்பு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா அதுதான் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வரும். மடித்தது அப்புறமேட்டுக்கு இந்த நுனியை இதோட வச்சு மடிச்சிருங்க. திரும்ப இது கூட இதை வச்சு மடிச்சிடுங்க. அப்புறம் இந்த கார்னர் இந்த ஷீட்டோட வர மாதிரி வச்சு மடிச்சிருங்க. ஓகேவா? இப்போது நமக்கு தேவையான கிரீட்டிங்ஸ் கார்டோட கவர் வந்து மேக் பண்ணியாச்சு.
சரி, இப்போ இந்த மாதிரி கிரீட்டிங்ஸ் கார்டை வந்து செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரீட்டிங் கார்டை தான் மேக் பண்ண போகிறோம். அதாவது இந்த கவருக்குள்ளே இந்த கிரீட்டிங் கார்டை வைக்கிற மாதிரி இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 15 x 15 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிசைனாக கட் பண்ணி கலராக சூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சார்ட்டில். அப்புறம் நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருப்பிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்னரை கொஞ்சம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரை கொஞ்சம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 9 x 15 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய கார்டை செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை இந்த கார்டோட ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸ்டேப்லர் எடுத்து உள் பக்கமாக அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இதுவாயிடும். அப்புறம் பென் எடுத்து கோட்டுக்கு வந்து டிசைன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ கத்திரிக்கோல் எடுத்து இந்த எக்ஸஸாக இருக்குது தெரியுமா, இதை கட் பண்ணிடுங்க. இதை உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த நேம் எழுதி இதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ட் டிசைன்ஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 4 டிசைன்ஸ் வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். திரும்ப ஒரு வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன். டாடா பை, see you.